பீமன் என்ற ஒரு குயவர் வசித்து வந்தார். இவர் பெருமாளின் தீவிர பக்தர். இவரது ஏழ்மையின் காரணமாக எந்நேரமும் தொழிலில் மூழ்கிக் கிடப்பார். இதனால் சனிக்கிழமைகளில் கோயிலுக்குப் போக நேரம் இருக்காது. பெருமானே, நீயே எல்லாமே என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு வந்துவிடுவார். ஒரு முறை அவருக்கு ஒரு எண்ணம் உதித்தது. பெருமாளை பார்க்க கோயிலுக்குப் போக நேரமில்லை, பெருமாளை இங்கேயே வரவழைத்தால் என்ன என்று யோசித்தார். படபடவென களிமண்ணால் ஒரு சிலையை செய்தார். பூ வாங்கும் அளவுக்கு கூட அவரிடம் பணம் கிடையாது. எனவே தான் வேலை செய்து முடித்து மீந்துவிடும் மண்ணை சிறு சிறு பூக்களாக செய்து அதை கோர்த்து சிலையின் கழுத்தில் போட்டு வணங்கி வந்தார். அந்த ஊரை அரசாண்ட தொண்டைமானம் பெருமாள் தீவிர பக்தர். அவர் சனிக்கிழமைகளில் தங்கப்பூ மாலை ஒன்றை பெருமாளுக்கு அணிவிப்பது வழக்கம். ஒருமுறை இப்படி அணிவித்துவிட்டு மறுவாரம் வந்தார். அப்போது பெருமாளின் கழுத்தில் மண்பூ மாலை தொங்கியது. அதை கண்ட அரசர், பக்தர்கள்தான் ஏதாவது தவறு செய்கிறார்களோ என குழப்பத்தில் ஆழ்ந்தார். அன்று இரவு அரசரின் கனவில் தோன்றிய பெருமாள் நடந்ததை சொன்னார். அந்த குயவனின் இல்லத்துக்கு நேரில் சென்று அரசர் அவருக்கு வேண்டிய அளவு பொருளுதவி செய்தார். அப்பொருளைக் கண்டு மயங்காமல் பெருமாள் பணியை தொடர்ந்து செய்து வந்த அந்த குயவர் இறுதிக் காலத்தில் வைகுண்டத்தை அடைந்தார். பெருமாளின் ஆணைப்படி அந்த பக்தரை கௌரவிக்கும் வகையில் இப்போதும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில்தான் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. திருப்பதி பெருமாள் பணக்காரர்தான், ஆனாலும் எளிமையைத்தான் அவர் விரும்புகிறார். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருநீறு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.